ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்திருக்கோம். கேன்வாஸ் எடுத்திருக்கோம், லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. இப்போ இதோட அளவுகள் வந்து பார்த்துடலாம். கீழே பட்டி மடித்து தைக்க 1.5 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.25, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் 5.5 இன்ச்சு, ஜெஸ்ட்டில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10.5 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் பாருங்கள் 2.25, உயரம் வந்து ஒரு 3.5 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய நெக் டிசைன் பார்த்திங்கன்னா போட் நெக் கிடையாது, நார்மல் நெக்லேயே போட் நெக் மாடல்லையே தைக்க போகிறோம். போட் நெக் கிடையாது, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. போட் நெக் கிடையாது, நார்மல் நெக்லேயே டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ரவுண்டு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் ரவுண்டுக்கு இப்போ கீழே பாருங்கள், கீழே ஒரு ஷேப் வந்து நம்ம போட போகிறோம். திலகம் ஷேப் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து போட போகிறோம். இப்போ கழுத்தோட உயரம் 10.5 இன்ச்சு அப்படின்னா மேல் ரவுண்டுக்கு 3.5 இன்ச்சு போக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சு ஹைட்டில் இது போல் பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். கழுத்து அகலம் 2.25, உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7ல் பாதி 3.5 இன்ச்சில் லைட்டாக வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அழகாக இந்த மாதிரி திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்டு போட்டுக்கலாம். பாக்ஸை விட்டு நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு அகலமாகவே போட்டிருக்கோம். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒடுக்கமாக வந்துட்டு கீழே பார்த்திங்கன்னா வர வர கீழே வந்து நல்லா அகலமாக போட்டுக்கலாம். அகலமாக போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த டிசைனுக்கு அந்த பார்டர் தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட்டு. அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி அகலமாக கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தில் அந்த மேல் ரவுண்டை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உள் ரவுண்டை அப்படியே கேன்வாஸ் மேலேயே ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தைத்து வச்சுருந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு அப்படியே பாருங்கள் உள் ரவுண்டை அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சேஃப் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை இப்போ உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த படிமான தையல் போடும்பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழ் ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த துணியில் இது போல் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியை பாருங்கள், நல்ல பக்கம் அடியில் வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த கேன்வாஸை வச்சுட்டு இது போல் உள் ரவுண்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த கெட்ட பக்கத்தில் கேன்வாஸை வச்சுக்கணும் பாருங்கள். கெட்ட பக்கத்தில் கேன்வாஸ் வச்சுட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இது போல் உள் ரவுண்டை மட்டும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நூல் பீஸரை இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க, இந்த பகுதியே நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லா இது போல நம்ம தச்சு எடுத்துக்கலாம். மடிச்சு கேன்வாஸ் மேல தையல் போட்டுருக்கணும். இப்போ இதோட சென்ட்ரு பகுதிய கரெக்ட்டா மடிச்சு விட்டுட்டு, நடுவுல பாருங்க லைட்டா கட் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக. இப்போ இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்துல தான் நம்ம வச்சு தைக்கணும். ஏன்னா, இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் சூப்பரான அழகான டிசைன்ல கிடைக்கும். அதனால கெட்ட பக்கம் கரெக்ட்டா மேல் ரவுண்டுக்கு கீழயே அந்த மேல் ரவுண்ட ஒட்டியே வர்ற மாதிரி கரெக்ட்டா வச்சுட்டு, அந்த உள் ரவுண்டுல பாருங்க முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசிய உள்ள இறக்கி துணிய திருப்பணும். வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தச்சுக்கணும் பாருங்க. இப்போ நடுவுல பாருங்க லைட்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து தையல்ல படாம இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஷேப் வந்து அழகா நீட்டா கிடைக்கும். இப்போ இத பாருங்க, நம்ம வந்து நல்ல பக்கமா திருப்பிக்கலாம். இது போல் நெக்கோட ஷேப்பை கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து ஓரத்திலேயே அழகா நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் போடக்கூடிய தையல் நம்மளுக்கு வந்து வளைவு நெளிவு வராமல் அழகா நேராகவே கிடைக்கணும். இப்போ துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நேராக தையல் போட்டுக்கணும். தையல் பொடி தையலாக இருக்கணும், பெரிய தையல் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன்லேயும் பாருங்க, அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போட்டுக்கலாம். இப்போ போடக்கூடிய தையல் வந்து தனியாக தெரியக்கூடாது. அந்த தையல் மேலேயே அழகாக போடணும். தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது, கிட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தையல் போட்ட மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக தச்சுக்கலாம். இப்போ மேல் ரவுண்டுக்கு பாருங்க பைப்பிங் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு இது போல் உருட்டி தைச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். அடியில் நல்ல பக்கம் வச்சுட்டு நம்மளுக்கு பிசுறும் சைடில் நம்ம ரைட் சைடில் வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக கழுத்தை ஒட்டியே வைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப்பில் எக்ஸ்ட்ரா பிசுறு விட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் பைப்பிங் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக கம்பி போல் அழகாக நீட்டாக வரும். த்ரெட் பைப்பிங் தைக்க தெரியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம வந்து நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.